அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டூட் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள இளையராஜாவின் கருத்த மச்சான் பாடலை நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கருத்த மச்சான் பாடலை நீக்க 7 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற டூட் பட நிறுவனத்தின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளையராஜா பாடல்களின் புனிதத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் டூட் படத்தில் பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. டூட் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள இளையராஜாவின் கருத்த மச்சான் பாடலை நீக்க வேண்டும் என்றும் பாடலை நீக்க 7 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற டூட் திரைப்பட நிறுவனத்தின் கோரிக்கையையும் நிராகரித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தகவல்கள். வணக்கம். டூட் திரைப்படத்தின் இசையமைப்பு இளையராஜாவின் இசையை பயன்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் பாடல்களை அந்த படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. தீபாவளிக்கு வெளியான டூட் திரைப்படத்தின் தனது இசையில் வெளியான புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த கருத்து மச்சான் பாடலை நீக்க வேண்டும் என கூறியும், அதே போன்று இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவில் 2 பாடல்கள் ஏற்கனவே பயன்படுத்தவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாடல்களை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், இளையராஜா தரப்பின் அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் வகையில் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதால் பாடலை உருமாற்றி பயன்படுத்த தடை விதிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவிட்ட நீதிபதி தொடர்ந்து இந்த படத்தின் பாடல்களை பயன்படுத்த டூட் திரைப்பட தயாரிப்பாளருக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அந்த படத்தின் பாடல்களை நீக்குவதற்கு 1 வார கால அவகாசம் வேண்டும் என்ற பட நிறுவனத்தின் கோரிக்கையும் நீதிபதி ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.